சர்வதேச கராத்தே தினம் செலிப்ரேட் பண்ற விதமா தெலுங்குபாளையம் பென்சில் கிட் ஸ்கூலும் நம்மளுடைய தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியும் சேர்ந்து பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒரு மாபெரும் பேரணி நடத்திருக்கோம், ஒரு ரேலி நடத்திட்டு இருக்கோம். எதுக்காக இந்த ரேலி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பப்ளிக்கும் உமனுக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. தற்காப்பு கலையை எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அந்த நோக்கத்துக்காகவும் இந்த மாதிரி இந்த ரேலி நடத்திட்டு இருக்கோம். இந்த ரேலியில 4 வயசுக்கு மேலான குழந்தைகள் 50 பேர் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு உங்களுடைய குழந்தைங்க வந்துட்டு எப்படி ஒரு ஏஜ் வரும்போது ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ, ஜாயின் பண்ணி விடுறீங்களோ, அதே மாதிரி தற்காப்பு கலையில எல்லா பேரண்ட்டும் ஒரு மோட்டிவேட்டா கொண்டு போய் உங்க ஸ்டூடெண்ட்டை சேர்த்தணும். அந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்றதுக்கு நீங்க குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான போட்டிகள்ல நீங்க கராத்தே மார்ஷல் ஆர்ட்ஸ்ல போட்டிகளை நீங்க சேரும்பொழுது ஸ்டேட் நேஷனல் வின் பண்ணும்போது நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணுது. கவர்மெண்ட் HFன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் மேட்ச் வின் பண்ணும்போது கவர்மெண்ட் ஃபண்ட் அலோகேட் பண்ணுது. அது போக விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு, கல்லூரியில் ஆகட்டும் வேலைவாய்ப்பு இந்த இடஒதுக்கீடு இருக்கு. இதெல்லாமே வந்து உணர்ந்த விதமாக தான் இன்னைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கையில் எடுத்திருக்கோம். கராத்தே கிளாஸ் கூட ஏன் அசோசியேட் ஆயிருக்கும் அப்படின்னா, படிப்புங்கிறது மட்டும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தற்காப்பு கலைகளும் ரொம்பவே அவசியம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நாங்கள் வந்து இணைஞ்சு இந்த ஒரு ரேலியை இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கே தெரியுது, மழை பெய்துட்டு இருக்கு. இந்த டைம்லயும் நம்ம பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தன் குழந்தைகளை வந்து மற்றவங்களுக்கும் இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரேலி நல்லபடியாக நடக்கணும், வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள்.